மக்களே, மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. உங்களோட நாய்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்பொழுது ஒரு புதிய நோய் ஒன்று பரவிக்கொண்டிருக்கிறது நாய்களுக்கிடையே. இந்த நோயானது இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே வடமராட்சி பகுதியில் மிக மோசமான நிலைமையில் காணப்படுகின்றது. நாயெல்லாம் இறந்து கொண்டு வருகின்றது. இந்த நோயானது ஒரு நாயிலிருந்து இன்னும் ஒரு நாய்க்கு பரவக்கூடிய ஒரு நிலையிலே இந்த நோயானது காணப்படுகின்றது. இந்த நோயை நாங்கள் எங்கள் வீட்டு நாய்க்கும் இந்த வருத்தம் வந்தது. இதை நாங்கள் எப்படி சரி செய்தாங்கள் என்றால், மட்டு கத்தரியை அவித்து சாப்பாட்டோடு கலந்து அந்த தண்ணியை கொடுப்போமாயினா கொஞ்சமாச்சு இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். எங்களோட நாயோட முதல்ல குண்டா காணப்பட்டது. இந்த நாய் தான் எங்களோட வீட்டு நாய். குண்டா காணப்பட்டது. இதனால் மெலிஞ்சு அப்படி மூக்காலையெல்லாம் தண்ணி சளித்தன்மையாக வடிந்து அது பேர்ந்து நல்லா மெலிஞ்சு வந்து விட்டது. இதனால் இந்த நோய் என்னென்னு நாங்கள் தேடி பார்த்தால், இந்த நோய் வந்தாலே உயிர் காப்பாற்றுவது மிகவும் கடினமான ஒரு இதாக காணப்படுகின்றது. இந்த நோய் வந்தாலே குளிரான உணவு தான் இதுக்கு உட்கொள்ள கொடுக்கணும். இப்படி நோய்பட்ட நாய்களுக்கு அஸ்கிரீன்கள், குளிர்பான உணவுகளை கொடுப்பதன் மூலம் இதனுடைய நோயை கொஞ்சம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. உணவு கொடுத்த பின்புதான் குளிர்பான உணவுகளை உட்கொள்ள கொடுங்கள். இளநீர் தண்ணியை அடிக்கடி கொடுத்து கொண்டிருங்கள். தண்ணி வகையான தண்ணியை ஒரு கிண்ணத்தில் இதுக்கென்று தனியாக புறம்பாக வார்த்து வையுங்கள். இப்படியான நோய் இருக்கும்போது இந்த உடம்பில் நீர் சத்தானது குறைந்து கொண்டே செல்லும். நீங்கள் அடிக்கடி நீர் கொடுப்பதன் மூலம் இதுக்கு ஒரு உற்சாகமாகவது கொஞ்சம் இருக்கும். மூச்சு திணறுகள் ஏற்படும். அதனை கட்டுப்படுத்தக்கூடியதாக இது இருக்கும். இந்த நோயை அலட்சியப்படுத்தாமல் உங்களோட வீட்டு நாய்களை நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்கள்.